ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கிளாஷ், யார் ஏரியாவில் பெரிய ஆளுங்கிற ஒரு கிளாஷ். சுக்கு காப்பி சுரேஷுமே ஹிஸ்டாரிக்கல் ஷீட்டர் தான். ரெண்டு பேருக்குமே மோதல் அப்பைக்கப்போ ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு. ரெண்டு பேரில் யார் முன்னே போடுறது, ஒருத்தன் யார் போடுறது அப்படின்ற போட்டி ரெண்டு பேருக்கும் மத்தியில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இங்கேருந்து கிளம்பி சுக்கு காப்பி சுரேஷ் டீம் வந்து கேளம்பாக்கம் போகிறாங்க போடுறதுக்கு. அங்கே போனப்போ அருண்குமார் இல்லைன்னு கிடைச்சவனை போடுறான்னு சொல்லி கையில் கிடைச்ச சாயின் ஷாவை ஆர்டர் பண்ணுறாங்க 2022. இந்த சூழ்நிலையில் இங்கே தான் இருக்காங்கன்னு இங்கே யாரோ ஸ்பை ஒருத்தவங்க சொல்கிறாங்க. யாருக்கு? சுக்கு காப்பி சுரேஷ் டீமுக்கு. அர்ஜுனனும் அவன் தம்பியும் இங்கே தான் பிளாட் ஆகி கிடக்குறானுங்க. ஆக்சுவலாக அங்கே கிடந்தது படப்பை சுரேஷுங்கிறது இவங்களுக்கு தெரியல. ரூட்டு கொடுத்தவங்க அண்ணனும் தம்பியும் பிளாட் ஆகியிருக்கானுங்க அப்படின்னு நேராக அவங்க ஒரு 4 மோட்டர் சைக்கிளில் 8 பேர் வர்றாங்க. வந்து மாற்றுன்னு வெட்டுறாங்க போட்டு. பெரட்டி போட்டு பார்த்தப்போ வந்துருது. அங்கேருந்து அர்ஜுனன் ஓடியாடுறான். யாரா நீங்களாம் அப்படின்னு. கணக்கே கிடையாது. டே நைட்டு இந்த இப்போ இன்னும் சொல்ல போனால் நைட்டில் கொலை பண்ணுறத விட பகலில் பண்ணுறது தான் ஹீரோயிசமாக இருக்குது. அன்றைக்கி பட்டப்பட்டக்க பல்லாவரத்தில் 2 பேர் விரட்டி வெட்டுறாங்களா? அது என்ன ராத்திரியா? பகல் இல்லையா அது? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு. கோட்டூர்புரத்தில் இரட்டை கொலை நடந்திருக்கு. சமீப காலமாக அதிகம் அதாவது கொலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது. இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் கோட்டூர்புரத்தில் இரட்டை கொலை அப்படிங்கிறது சற்று பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன பெண்ணில் நடந்திருக்கு சார்? இல்லை, இந்த டபுள் மர்டர் நடந்தது இறந்தவர் பேர் அருண்குமார், இன்னொருத்தர் பேர் படப்பை சுரேஷ். இவங்க 2 பேரும் கோட்டூர் நாகவல்லியம்மன் கோயில் வாசலில் நடந்துச்சு. சரித்திர பதிவேடு ஹிஸ்டாரிக்கல் ஷீட்டர் ரவுடி தான் அருண்குமார். அவர் மேலே 6 வழக்குகள் இருக்குது. இந்த இடையில பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு இவருக்கும் சுக்கு காப்பி சுரேஷ், அந்த ஏரியாவில் சித்ரா நகர் பகுதியை சார்ந்த சுக்கு காப்பி சுரேஷ், அவர் பேரும் சுரேஷ், இதில் படப்பை சுரேஷ் 2 பேர் இருக்காங்க, மறந்துடாதீங்க. 2 பேருக்கு இடையில ஒரு கிளாஷ், யார் ஏரியாவில் பெரிய ஆளுங்கிற ஒரு கிளாஷ். சுக்கு காப்பி சுரேஷுமே ஹிஸ்டாரிக்கல் ஷீட்டர் தான். 2 பேருக்குமே மோதல் அப்பைக்கப்போ ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு. 2 பேரில் யார் முன்னே போடுறது, ஒருத்தன் யார் போடுறது அப்படின்ற போட்டி 2 பேருக்கும் மத்தியில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. முந்தி யார் போட்டு ஏரியாவுக்கு வர்றதுன்னு. அருண்குமார் என்ன செய்கிறாரு, இவருடைய காதலியோட மனம் கவர்ந்த காதலியோட சாயின் ஷா அவங்க பேர், கேளம்பாக்கத்தில் போய் செட்டில் ஆகிடுறாரு. கேளம்பாக்கத்தில் செட்டில் ஆனப்போ இங்கேருந்து கிளம்பி சுக்கு காப்பி சுரேஷ் டீம் கேளம்பாக்கம் போகிறாங்க போடுறதுக்கு. அங்கே போனப்போ அருண்குமார் இல்லைன்னு கிடைச்சவனை போடுறான்னு சொல்லி கையில் கிடைச்ச சாயின் ஷாவை ஆர்டர் பண்ணுறாங்க 2022. அதுலேருந்து அருண்குமாருக்கு பயங்கர வெறி. நம்ம லவ்வரே கொண்டுட்டானே, நம்ம விடவே கூடாது இவனுக்கு சுரேஷன்னு ஒரு திட்டம். அருண்குமாருக்கு ஒரு அண்ணன் உண்டு, அவன் பேர் அர்ஜுனன். அவர் இப்போ இல்லை, ஓகே, அவர் கேஸில் இல்லை, இந்த இதில் இல்லை, இந்த மர்டரில் இல்லை. அவர் 2 பேர் அர்ஜுனனும் அருண்குமாரும் அண்ணன் தம்பி இல்லையா, நெருங்கிய பாசம். எப்படி இருந்தாலும் தம்பிக்காண்டி அண்ணன், அண்ணனுக்காண்டி தம்பி, 2 பேருக்குமே குற்ற பின்னணி இருக்குது. இந்த சூழ்நிலையில் சுக்கு காப்பி சுரேஷ் என்ன நினைக்கிறாப்புல, நம்ம இவனை போட்டால் தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், ஏன்னா நம்மளை போடுறதுக்கு ரெடி பண்ணுறானுங்கன்னு. எப்படின்னா அருண்குமார் அர்ஜுனன் திட்டமிட்டது சுக்கு காப்பி சுரேஷ்க்கு அதுக்கு போயிடுது. ஒன்று போடுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க, ரூட் எடுத்துருக்கானுங்க, இன்னொன்று போட போகிறானுங்கன்னொன்னே அவர் சுக்கு காப்பி சுரேஷன் பிளான் பண்ணிட்டாப்புலன்னா, ஓஹோ அப்படி போகுதா, நம்ம முந்திரோம், லேட் பண்ண டெலே ஆனாக்கா. இதை பொறுத்தவரையும் அதுதான் தலைநகரம் கொலை நகரத்தில் இதில் வெயிட்டிங்கே கிடையாது, யார் முந்துறாங்கிறது தான் போட்டியே. அப்போ சுக்கு காப்பி சுரேஷ் டீமு நம்ம முந்தி போட்டுடலாம், நம்ம லேட் பண்ணோம்னா நம்ம தலை உருண்டுறோம் அப்படின்னு அதுக்கான ரூட் எடுக்கிறாங்க. அன்னைக்கு சம்பவத்தன்னைக்கு முந்தின நாள் ராத்திரி பார்த்திங்கன்னா அருண்குமாருடைய சிறை கூட்டாளி ஆகிய படப்பை சுரேஷ், அவருக்கு இந்த இன்வால்மெண்ட் கிடையாது, இந்த பிரச்சனை கிடையாது. அவர் அடிக்கடி அருண்குமாரை பார்ப்பதும் பழகிறதுமாக இருந்திருக்காங்க. அன்னைக்கு பகல் பொழுது காலை பொழுதுலேருந்தே இவங்க மதம் இருந்துக்கிட்டு அங்கே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இறுதியாக ஒரு கட்டத்தில் போதை டைட்டாக தலைக்கு ஏறணுன்னா அந்த நாகாத்தம்மன் கோயில் கோயில் வாசல்லே தூங்கிடுறாங்க. 2 பேருமே படுத்து உறங்கிடுறாங்க. இது நைட்டு ஒரு 9-10 மணி வாக்கில் வச்சுங்களேன். இந்த சூழ்நிலையில் இங்கே தான் இருக்காங்கன்னு இங்கே யாரோ ஸ்பை ஒருத்தவங்க சொல்கிறாங்க. யாருக்கு? சுக்கு காப்பி சுரேஷ் டீமுக்கு. அர்ஜுனனும் அவன் தம்பியும் இங்கே தான் பிளாட் ஆகி கிடக்குறானுங்க. ஆக்சுவலாக அங்கே கிடந்தது படப்பை சுரேஷுங்கிறது இவங்களுக்கு தெரியல. ரூட்டு கொடுத்தவங்க அண்ணனும் தம்பியும் பிளாட் ஆகியிருக்கானுங்க அப்படின்னு நேராக அவங்க ஒரு 4 மோட்டர் சைக்கிளில் 8 பேர் வர்றாங்க. வந்து மாற்றுன்னு வெட்டுறாங்க போட்டு. பார்த்தா சம்பவ இடத்துலேயே சுரேஷ்குமார் இறந்துடுறாரு, படப்பை சுரேஷ்குமார். பெரட்டி போட்டு பார்த்தப்போ வந்துடுது. அங்கேருந்து அர்ஜுனன் ஓடியாடுறான். யாரா நீங்களாம் அப்படின்னு. என்னடா அர்ஜுன் அங்கேருந்து வர்றான், இது யாரா விட்டுப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு பார்த்தா அது வேறு படப்பை சுரேஷ். அப்படியே விட்டுட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அருண்குமாரை மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. மருத்துவமனை கொண்டு போனது மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து அவர் ரொம்ப ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு சொற்ப நிமிடங்கள்லேயே உயிர் இன்னும் போயிடுது. டபுள் மர்டர் இதில் ஆகிப்போச்சு. அப்போ சுக்கு காப்பி சுரேஷ் டீமை ஒரு
காவல்துறை ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடி வந்துச்சு. இந்த நிலையில் சுக்கு காப்பி சுரேஷை அம்பத்தூர் காவல் எல்லையில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க போலீஸு. கைது பண்ணி அவர் கூட இருந்த குற்றவாளிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த மனோஜ் 21, கே நகர் பகுதியைச் சேர்ந்த ராசுகுட்டி 19, ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த சண்முகம் 20, செங்குன்றத்தைச் சேர்ந்த ஜீவன் 19 மற்றும் 17 வயது சிறுவர்கள் 2, மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டவர்கள். அவரிடத்தில் ரகசிய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்குது. அது முதல் கட்ட விசாரணையில் என்ன சொல்கிறாரு சுக்கு காப்பி சுரேஷ்னா, அருண்குமார் என்ன கொள்றதுக்கு திட்டம் போட்டான், அதனால் நான் முந்திட்டு கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸ் சார் அதெல்லாம்? ஏரியா தானே யாருதுங்கிறது தான் பர்பஸு. யார் நமக்குள்ளே 2 பேரில் யார் ரவுடி ஒரே ஏரியாவில் இருப்பாங்க, அவங்க மோட்டிவேட்டாக இன்னொரு டீம் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அதில் இது அந்த பிஸ்னஸே அதுதான். 2 பேருமே எகென்ஸ்ட் இல்லைன்னா என்ன இருக்குது, எதிராளியை விளையாட ஆள் இல்லை என்றால் விளையாட்டே சுவாரஸ்யம் இருக்காது. இவங்களை பொறுத்தவரையும் அப்படி தான். இவங்களாம் எப்படி சொல்கிறது, 2 பசங்க சின்ன பசங்க வரையும் இந்த வழக்கில் இருக்கிறானுங்கன்னா பார்த்துங்க இவங்களோட நிலை எங்கே போகுதுன்னு. இவங்க எல்லோரும் வயசு என்ன 20 வயசுக்குள்ளே தான் எல்லோரும் வயசு இருக்குது, தாண்டி 6 வயசு. செத்தவங்களுக்கும் அவ்வளோதான் வயசு. வாழ்க்கையோட பிகினிங்கே எண்ட் ஆகுது. என்ன பண்ணுறது, நிலைமை அப்படி போயிட்டுருக்கு நாட்டில். இப்போது இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து கொலைகள் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏரியாவே டோட்டலாக ஒரு பரபரப்புக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனில் தானே இருக்கும். அது இப்போ அந்த கொலை நடந்ததுனாலயா இல்லை எப்போவுமே கோட்டூர்புரம் அப்படி தான் இருக்குமா? அப்படின்னா கோட்டூர்புரம்லாம் காஸ்ட்லியான ஏரியாங்க. அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு எல்லாம் காஸ்ட்லியான ஏரியா. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நினச்சா கூட வீடு வாங்க முடியாது. அங்கேயே எப்படி நடக்குதா? முக்கிய மந்திரிகள் வீடெல்லாம் இருக்குது. எங்கே நடக்காது, எல்லா இடத்துலையும் நடக்கும். அண்ணா நகரில் கூட நடக்கலையா, இப்போ அன்னை சத்யா நகரில் கூட நடக்கலையா, பெசன் நகரில் கூட நடக்கலையா, எல்லா இடத்துலையும் கொலை நடக்கும். இது இந்த நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா, இந்த உங்களுக்கு திரைப்படம் கொடுத்துருக்க சிஸ்டமேட்டிக். வட சென்னைன்னா கொலை நடக்கும், தென் சென்னைன்னா சுத்தமாக இருக்கும் அப்படின்னு யார் சொன்னது? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல முக்கியமான மந்திரிகள், அரசியல் பிரமுகர்கள், எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது. தென் சென்னையில் கொலை நடக்கவே இல்லையா? பெரிய பெரிய டான்லாம் தென் சென்னையில் தான் இருக்காங்க. மயிலாப்பூர் எதில் சேர்ப்பீங்க, தென் சென்னை தானே. இவ்வளோ பெரிய டான்லாம் இருந்திருக்காங்க அந்த இடத்துல. அதாவது இந்த நேரேஷனே தப்பு. எங்கும் எல்லாம் நடக்குது. நம்ம இதில் தொடர்ந்து கொலை நடக்குது, இதில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சா, அதெல்லாம் இதில் விளக்கமே இல்லை. தொடர்ந்து எல்லா அஃபென்ஸும் எல்லா காலங்களையும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். கேங்ஸ்டர் வாருங்கிறது இன்றைக்கி நேரத்துக்கு இல்லை. பட் இவங்களாம் கேங்ஸ்டர் ஆகிறதுக்குள்ளேயே முடிஞ்சு போகுது வார். கேங்ஸ்டருங்கிறவங்களாம் ஒரு 40-50 வயசுக்கு மேலே எடுக்கிற பட்டம் அது. சின்ன வயசுலேயே இவங்களாம் அந்த இடத்த அடைகிறாங்க. சின்ன வயசுலேயே முடிஞ்சும் போயிடுது. இவங்களுடைய லாங் லிவிங் கிடையாது. இல்லை இதில் சாயின்ஷாவை போய் வீட்டில் வெட்ட வர்றீங்க, ஆம்பளை இல்லை, அருண்குமார் இல்லை, கையில் கிடச்ச அந்த பொம்பளை வெட்டுறது சரியா? நீங்கள் சொல்லுங்கள், சரியா தவறா? தவறு. யாரை கொலை போடுறோமோ அந்த நேரேஷனே இல்லை உங்கள்கிட்ட. அதை விட்டுட்டு கிடைக்கிறவங்கள அசியூம் பண்ணி கொலை பண்ணுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒன்று. அடுத்தது ஒருத்தர் நம்மளை கொலை பண்ணதான் திட்டமிடுறான் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறவங்க பூரா எப்படி சொல்லுவாங்க தகவல்? ஊரில் எப்படி 1க்கு 2 தான் நம்ம காதில் சொல்லுவாங்க. அது விட்டு தான் வள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் வாரே கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ இதிலே மாற்றி தானே கொலை பண்ணியிருக்காங்க. இதிலே ஒரு ஆள் மாறி தானே இருக்கான். அவங்க அண்ணன் அர்ஜுனும் கிடையாது, அருண்குமாரோட அண்ணன் கிடையாது. இது படப்பையிலேருந்து சுரேஷ். அவங்க குடிச்சிட்டு போதையில் தூங்கணுன்னே சேர்த்து போட்டு விட்டுனா எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ தகவல் சொன்னவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், 2 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறது தானே ஷார்ட்டாக. இதெல்லாம் ஒன்று பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கைரேகை வச்சா சொல்கிறாங்க யார் இருக்கான்னு. வந்தவங்களும் ஒரு லேட் பண்ணி பார்த்துலாம் செய்யலை, தடன்னு செஞ்சுட்டாங்க. செஞ்சோன்னே பார்த்தா 2 பேர், அதில் ஒருத்தன் இந்த வழக்கில் இன்வால்வ்டு இல்லாதவங்களாம் இருந்திருக்கான். அவங்களுக்கும் குற்ற பின்னணி இருக்கும். சிறையில் தான் நண்பர்களாக வராங்க அருண்குமாரும் படப்பை சுரேஷும். ஆனால் அது வேறு இது வேறு. இந்த சம்பவத்தோட மையப்படுத்துறது சரியாக இல்லை தானே. இப்போ அர்ஜுனன் வெளில இருக்காப்புல. இப்போ அர்ஜுனனுக்கு என்ன பயத்தை கொடுக்கும்? சரி ரைட்டு, தம்பியே கொண்டுட்டான், இவனை விடக்கூடாதுங்கிற மனநிலை அங்கே விதைக்க ஆரம்பிச்சிடும். சுக்கு காப்பி சுரேஷுக்கு என்ன நிலை வரும்? அவன் தம்பியே நம்ம கொண்டுட்டோம், எப்படி அர்ஜுனன் சும்மா இருக்க மாட்டான், அப்போ அர்ஜுனனை நம்ம போடணும் அப்படின்னு அங்கே நினைக்கையும், இங்கே அர்ஜுனன் தம்பியை போட்டான்னு இங்கே நினைக்கையும், மறுபடியும் அது கிளாஷில் தானே நிற்கிறது. ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைல்ல. இதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, காவல்துறையினர் ஒரு கொலை வழக்கு உங்கள் மேலே வருதா உங்களை உத்து கண்காணிக்கணும். கண்காணித்து உங்களுக்கு சார்ஜ் ஷீட்டை போட்டு கோர்ட்டில் ஏற்றி உங்களுக்கான தண்டனையோ விடுதலையோ அது நீதிமன்றம் வழங்கட்டும், நம்ம எதுவும் வழங்க வேண்டாம். நீதிமன்றத்தின் பால் விட்டுற வேண்டியதானே. ஏன் இவ்வளோ கிராஃப் 6 வழக்கு 7 வழக்கு ஏறுற வரைக்கும் ஏன் வெயிட்டிங்? குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சால் கோர்ட்டுக்கு போய்ட்டு கேஸு வாய்தாக்கு வரும், விட்னஸ் வரப்போது, விட்னஸ் சொல்ல போகிறாங்க, எஸ் ஆர் நோ, அக்யூட்டல் ஆகுது இல்லை கன்விக்ஷன் ஆகுது, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துக்கு கொண்டு போகாமல் குற்றம் நடக்குது எங்கே இருந்து குற்றத்தை குறைக்கிறது? அதற்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடிஸை வாட்ச் பண்ணணும். குறைந்தபட்சம் 1 டன் கூப்பிட்டு போடணும். எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு கேட்குறதா 1 டன் போடுவாங்க, அது போடணும். அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். இவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியை நம்ம கவனிக்கணும். எங்கே இருக்கா என்னென்னு ஃபோன் பண்ணியாவது பேசணும். அதுக்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் பேசுவாங்க நம்மள்ட்ட. எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சும்மா ஒரு மூவ்மெண்ட் லீடராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இயக்கம் நடத்துகிறீங்களா,
இது ஜாதி இயக்கமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இயக்கம் நடத்துகிறீங்க, உங்களை ஃபோன் பண்ணி பேசுவாங்க. எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அங்கே என்ன வேலையாக போயிருக்கீங்கன்னு உங்க கேட்குறது தான் வேலையே அவங்களுக்கு. ஸோ அதையாவது செய்யணும்ல. இவங்களை மானிட்டரேஷன்லேயே வச்சுருக்கணும்ல, எங்கே இருக்காங்கன்னு. ஒரு கேஸில் வர்றாங்க, உள்ளே பண்ணுறாங்க, அத்தோடு போனவனை திருப்பி பிடிக்கவே முடியறதில்ல போலீஸால். எங்கே போகிறாங்கன்னு தெரியல. எப்போயாவது வேறு ஒரு கேஸ் பண்ணக்குள்ளே தான் இவங்களுக்கு தெரியுதே. இவ்வளோ நாள் சுக்கு காப்பி சுரேஷா இருக்காது தெரிஞ்சுதா? இல்லை சாயின் ஷா கொலை 2022 நடந்த கொலை, 22, 23, 24, 25 4 வருஷம் ஆகிட்டுல்ல. அதுவே தெரியல இங்கே பாதி பேருக்கு சாயின் ஷா கொலை செய்யப்பட்டது. அந்த கொலைக்கு இந்நேரம் ஒரு தீர்வாயிருக்கணும்ல. தீர்வாயிருந்தால் அடுத்த குற்றம் நடக்காதுல்ல. ஒரு க்ரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நடந்த பிறகு 2 இருக்குது போலீஸோட வேலை. ஒரு க்ரைம் நடக்காமல் தவிர்க்கிறது போலீஸோட மிக முக்கியமான வேலை. க்ரைம் நடந்த பிறகு அந்த க்ரைமை கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குறது போலீஸின் பிரதான வேலை. 2 வேலையை செய்யணும். போலீஸாருக்கு இருக்க வேலை போல ஆட்கள் பத்தலை, அவங்களால சர்வீஸ் பண்ண முடியலை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணால் தான் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஒரு 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 சிவிலைஸ்டு சொசைட்டியை நீங்கள் ரெடி பண்ண முடியும். குற்றம் நடக்கத்தான் செய்யுது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அதை குறைக்கணும்ல. குறைக்கிறதுக்கு போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அது பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, கணக்கே கிடையாது. டே நைட்டு இது இந்த இப்போ என்னன்னு சொல்ல போனால், நைட்டில் கொலை பண்ணுறத விட பகலில் பண்ணுறது தான் ஹீரோயிசமாக இருக்குது. எனக்கு பட்டக்க பல்லாவரத்தில் 2 பேர் விரட்டி வெட்டுறாங்களா? அது என்ன ராத்திரியா, பகல் இல்லையா? அது விரட்டி வெட்டினாங்களா பல்லாவரத்தில்? எந்த மாடல் நைட்டில் நடக்குது? ஆளே தெரியக்கூடாது, தப்பிக்கன்னு நினைக்கிற மாட்டர் தாங்க வீட்டுக்குள்ளே வச்சு ரகசியமாக கொலை பண்ணுறானுங்க. ஜனம் அந்த இடத்துல எவ்வளோ நாகத்தம்மன் கோயிலாண்ட எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியுங்களா? கசகசன்னு ஜனம் திருச்சி ஓடிருக்காங்க. எப்படி இருக்கும் வெட்டினாக்க இந்த கோயில் வாசலில் தண்ணியை ஊற்றி அலசி விட்றாங்க பார்த்தீங்களா? பிளட்டை தெரிச்சு ஓடுறாங்க மக்கள். நமக்கு ஒரு கொலை பண்ணுறவங்களுக்கு இன்னொரு ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டு, யாரும் நம்மளை மடக்கி பிடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குது. ரீசெண்டாக திருநெல்வேலியில் பல்லு மாயாண்டி மாட்டுறப்ப தான் வக்கீல் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் உய்விட்டான். 2 பேரும் தான் தில்லாக பூந்து பிடிச்சாங்க. அந்த அக்யூஸை ஓடணுவீங்களா, ஒருத்தர் பிடிச்சாங்க, பாக்கி ஓட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சமுதாயம் இல்லை. நம்ம உலக நடந்தால் தெரிச்சு தான் ஓடுறாங்க. சொல்ல முடியாது, எல்லாருமே சாமானியர்களையா? நம்ம ஒரு கொலையை பிடிக்க கத்தி எடுத்து வெட்டுறவங்கள்ட்ட கிட்ட போகிறதுங்கிறது ஒரு அச்ச உணர்வு இருக்குன்னு தானே. மக்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த சொசைட்டியே மாறணும். மக்கள் பிடிப்பாங்கிற பயம் வந்தாலே உங்களுக்கு டேரியாலாம் யாரும் இறங்க மாட்டாங்க. எதுவாக இருக்கட்டும் நிறையாளரை, இந்த சமத்துவமற்ற சமநிலையற்ற பொருளாதார ஜாதிய வர்க்க பிரதிநிதித்துவம் இல்லாத சமுதாயத்தின் ஊமைகளின் குரலாக இருக்கிறவங்க கத்தி எடுத்து தான் பேசுகிறாங்க. வேறு வழி இல்லைங்க. அவங்களோட குரல் இங்கே வெளில வரல. அவங்கள நம்ம அவங்களோட தேவை என்ன, நீட் என்ன, அவங்களுக்கான இங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுங்கிறது நமக்கு தெரியல. கொடுத்தா தானே அவங்க அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் அடுத்த வேலை என்ன சாப்பிட்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு பீப்புள்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பீப்புள்ஸ்லேருந்து நியாயம் பெறுறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. என்னுடைய பார்வை இதுதான். எந்த குற்றத்துக்கும் குற்றம் தீர்வாகாது, ஒரு கொலைக்கு கொலை தீர்வாகாது. இது உறுதியாக சொல்கிறேன். ஒரு உயிர் லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆனது தான். அதுக்காக இன்னொரு உயிரை நான் எடுப்பேன்னா அதுக்கு ஈவன் ஆகாது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.